பாண்டியன் ஸ்டோரில் பரபரப்பா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பழனிசாமி வந்து சரவணன் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு மொட்டை மாடியில். நான்லாம் இப்போ தூங்கி ரொம்ப நாள் ஆகுதுடா, எப்பயாவது கடையில் தான் கண் அசருவேன், அதுவும் உங்கள் அப்பா பார்த்து என்னை ரொம்ப திட்டுவார், இவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடா, இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்க நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். சரிண்ணா, இது சரி மாமா, இது கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும்னு சொல்லுவாங்க. இல்லைடா, அவர் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருப்பா போல, எங்கள் அண்ணனுங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என் தம்பி என் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் ரொம்ப வசதியான வாழ்க்கையை வாழலாம்னு நினச்சிருக்கோம். இப்போ வந்து நான் இங்கே கூட்டின்னு வந்ததுனால அவன் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான். இதுவும் கொஞ்சம் வசதியான வீடு தானேன்னு கேட்பான். ஆனால் என் வீட்டு அளவுக்கு இது ரொம்ப வசதி இல்லைடா, நானே மளிகை கடையில் வந்து எடுபடி வேலை செய்யலாம்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறா போல, அந்த கோவத்தை என் மேலே தான் அவள் காமிக்கிறா. ஆனால் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான்டா, மயில் மயில் மாதிரி ஒய்ஃப் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும், அவர் ரொம்ப நல்ல பொண்ணு, பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் ரொம்ப தங்கம்டா அப்படின்னு சொல்லுவார். மீனா ராஜி மயிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி மிஸ் பண்ணுறியான்னு கேட்டோம்ல, இப்போ நீயும் கதிருக்கு கால் பண்ணி மிஸ் பண்ணுறியான்னு கேட்குறேன். ஐயோ நான்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் கதையை கேட்கும்போது மட்டும் உனக்கு இனிச்சிச்சுல, இப்போ உன் கதையை கேட்கும்போது உனக்கு கசக்குதா, இப்போ உடனே கால் பண்ணுற நீ அப்படின்னு வற்புறுத்துவாங்க. சரி இவங்க எல்லாரும் வற்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணால் கதிர் எடுப்பான். எடுத்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளோ நாள் தூங்கலான்னு கேட்பான். நீ ஏன் தூங்கலான்னு கேட்பான். நான் சும்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி சொல்லு என்ன விஷயம்னு கேட்பான். அதுக்கு ராஜு சொல்லுவாங்க, நீ மிஸ் பண்ணுறியான்னு கேட்பான். இல்லையே, நான் ஏன் உன்னை மிஸ் பண்ணனால உன்னை மிஸ் பண்ண வேற, நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ராஜி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நான் சொன்னேன்லக்கா, இவன் இப்படி தான் பேசுவான், ரொம்ப திமிரு பிடிச்சவன்.